பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாருங்க இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. குரூப் 4ல இது மாதிரி மாடல்ஸும் வரும். வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஹெச்சிசிஎஃப் வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏ பவர் எம் பிளஸ் ஒன் எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் ஒன் எழுதலாமா? இந்த ஃபார்மேட்டில் நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க. ஏ பவர் எம் பிளஸ் டூ எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் டூன்னு எழுதலாமா? அதே போல் ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் த்ரீ. வந்து ஹெச்சிசிஎஃப் வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேம் இதில் பவர் வந்து குறைஞ்சது பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஏ பவர் எம் இருக்குது. அதனால் ஏ பவர் எம் எழுதிக்கலாம். ஏ பவர் எம் இன்ட்டு இங்கே பாருங்கள் அடுத்தது எழுதும்போது ஏ பவர் ஒன், ஏ பவர் டூ, ஏ பவர் த்ரீ இருக்குது. எது மூணுலேயும் பொதுவானது இருக்குது. ஓகே, அதில் மிக குறைந்த பவர் தானே எழுதுவோம் ஹெச்சிசிஎஃப்னா. மிக குறைந்த பவர் என்ன? ஏ பவர் ஒன்னா ஈக்குவல் டு இந்த ரெண்டு எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் பிளஸ் ஒன் எழுதலாமா? அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்னன்னா ஏ பவர் எம் பிளஸ் ஒன். டேரெக்டாக பார்த்தோன்னே நம்ம ஃபைன் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் தேவையோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லை, ஹெச்சிசிஎஃப்னே என்ன எழுதுவோ பொதுவான காமன் டைமில் மிக குறைந்த பவர் எதுவோ அதை எடுத்து எழுதுவோம். அதுவே எல்சிஎம்னா பொதுவானதில் மிக உயர்ந்த பவரும் மற்ற இருக்கிற எல்லா நம்பரும் எழுதுவோம். அதுதான் எல்சிஎம். இந்த ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்ச போது நீங்கள் செம்ம அடித்து தூக்கிடலாம்.